தமிழர் பண்பாட்டில் தைப்பொங்கல் பண்டிகை அப்போ வீடுகளுக்கு காப்பு கட்டுறது நம்ம மரபு வழக்கம். இந்த காப்புல ஆவாரம்பூ, வேப்பிலை, தும்பை, மஞ்சளோட சேர்த்து சிறுகண் பீளை பூங்கொத்தும் முக்கியமா இடம்பெறும். இது தீய சக்திகளை அண்ட விடாமல் தடுக்கும் கிருமிநாசினி காப்புன்னு நம்ம மக்கள் நம்புறாங்க. அது எந்த தீய சக்தின்னு தெரியணுமா? வவுரட் லெனட்டா அப்படிங்கிற தாவரவியல் பெயர்ல அழைக்கப்படுற இந்த சிறுகன் பீளை தாவரத்தை அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கெமிக்கல் ஃபேக்டரி அப்படிங்கிற புனைப்பெயர்ல தான் குறிப்பிடுறாங்க. ஏன்னா இது ஸ்டெஃபைலோகாக்கஸ், பேசிலஸ் சப்டில்ஸ், கே நிமோனியா, சூடோமோனாஸ் போன்ற தீய பாக்டீரியாக்களோட செல் சுவர்களை உடைச்சு அது பெருகாம அழிச்சிடும். ஆங்கில மருத்துவத்துல பாக்டீரியா தொற்றை கட்டுப்படுத்தும் சென்டாமைசின் மருந்தை விட ரொம்ப வீரியமிக்கதா இருக்குன்னு நவீன ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இதனோட பூக்கள்ல இருக்கிற மெத்தனாலிக் அப்படிங்கிற மூலக்கூறு கேண்டிடா அஸ்பெரிகல்லஸ் போன்ற கொடிய பூஞ்சைகளை எதிர்த்து ரொம்ப வீரியத்தோட செயல்படுதான். இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கிறதுனால தான் நம்ம தமிழர் வாழ்வியல்ல அறுவடை திருநாளான பொங்கல் திருவிழாவிற்கு முந்தைய நாளான போகி பண்டிகை அன்னைக்கே விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்து வரும் நெல் மற்றும் தானியங்களை சேமிக்கும் சேமிப்பு கிடங்குகள்லையும் வீட்டு வாசல்லையும் முற்றத்திலையும் இந்த மகத்துவம் வாய்ந்த மருந்தான சிறுகன் பீளை பூங்கத்தை அந்த காப்போட அதிகமா சேர்த்து வச்சு கட்டுறாங்க. பாக்டீரியா, பூஞ்சை போன்ற தீய சக்திகள் கிட்ட இருந்து தங்களையும் தங்கள் உணவு தானியங்களையும் பாதுகாத்துக்கிறாங்க. கூடுதல் தகவல் இன்னொன்னு இருக்குது. நம்ம தமிழ் சித்த மருத்துவ முறையில பல நூற்றாண்டுகளா இந்த சிறுகன் பீளையின் கஷாயத்தை சிறுநீரகத்துல படிகிற கற்களை கரைக்கிறதுக்கான முக்கியமான மருந்தா பயன்படுத்திட்டு வர்றாங்க. தொழிற்கல்வி தளத்தோட இந்த அறிவியல் தமிழ் காணொளி பயனுள்ளதா இருந்தா எங்களை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்க நலம் விரும்பிகளோட இந்த காணொளியை பகிர்ந்துக்கோங்க. உங்கள் ஊர்ல இந்த சிறுகன் பீளை பூ தாவரத்துக்கு என்னென்ன பெயர்கள்லாம் வச்சிருக்காங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.